விஜய் நடிப்பில் நேற்று வெளியான கோட் திரைப்படத்தில் முக்கிய கேமியோ ரோலில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்திருந்தார். ஆனால் தற்போது இது கோலிவுட் சினிமாவில் உள்ள முன்னணி நடிகர்களிடம் புகைச்சலை கிளப்பிவிட்டிருக்கிறது. அரசியலுக்குள் வந்துள்ள விஜயின் கோட் படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. படம் தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை கொடுத்திருக்கிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியாகியிருக்கும் திரைப்படம்தான் கோட். படத்தை கல்பாத்திய சகோரம் சார்பில் அர்ச்சனா கல்பாத்தி தயாரித்திருக்கிறார். ஸ்னேகா, லைலா, மீனாட்சி, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், பிரேம்ஜி உள்ளிட்ட முன்னணி பிரபலங்களும் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்த படம் வெளியாவதற்கு முன்பாக இயக்குநர்கள், நடித்த நடிகர்கள் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி தொடர்பாக பேசும்போது படத்தின் வைபை ரசிகர்களுக்கு அதிக அளவில் கொடுத்து வந்தனர். விஜயின் படத்தில் அஜித் இருப்பார் என பேசப்பட்ட நிலையில் அந்த கனவு நனவானது. இப்படத்தில் பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை த்ரிஷா இருவரும் கேமியோ ரோலில் நடித்திருப்பது மிகப்பெரிய அளவில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது. இதில் த்ரிஷா விஜயின் ஆஸ்தான நடிகை என்பதால் அவரை கொண்டாடி வருகின்றனர். அதே வேளையில் ஒரு காட்சியில் நடிகர் சிவகார்த்திகேயன் விஜயுடன் பேசுவது போல அமைக்கப்பட்டிருக்கும். அதில் சிவாவிடம் விஜய் ஒரு பொருளை கொடுத்துவிட்டு செல்ல, நீங்க பெரிய வேலைக்கு போறீங்க, நான் இந்த சின்ன வேலையை பார்த்துக்கிறேன் என டயலாக் பேசுவார். அதற்கு விஜய், உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான பேரை விட்டுவிட்டு செல்கிறேன் எனவும் கூறியிருப்பார். இது கோலிவுட் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போவதால் அடுத்த தளபதி சிவாதான் என்றும் கொண்டாடப்பட்டது. இந்நிலையில்தான் திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தன்னுடைய ட்வீட் பக்கத்தில், நான் பார்த்துக்கிறேன் என்றால் விஜயின் இடத்திற்கு வரப்போகிறேன் என்கிறாரா? பலருக்கும் ரஜினி விஜயாக ஆசை. ஆனால் இந்த இடத்தை பிடிக்க ரஜினிக்கு சுமார் 50 ஆண்டுகளும் விஜய்க்கு சுமார் 30 ஆண்டுகளும் ஆகியிருக்கிறது. காதல், குடும்பம், ஆக்ஷன், காமெடி என பல்வேறு ஜானர்களில் மிகப்பெரிய வெற்றி படங்களை தந்தவர் விஜய். அதனால்தான் இத்தனை கோடி ரசிகர்கள். நீங்கள் முதலில் ரஜினியாக முயன்றீர்கள், அதனால்தான் ரஜினி முருகன், கேடி பில்லா, வேலைக்காரன், மாவீரன் என டைட்டில் வைத்தீர்கள். ஜெயிலர் படத்தில் ரஜினியின் மகன் கேரக்டரில் நடிக்க கடுமையாக முயன்றீர்களா? உங்கள் நெருங்கிய நண்பர் நெல்சன் சிபாரிசு செய்தும் தலைவர் நோ சொன்னதாக தகவல். நாட் அபிஷியல். ஒருவேளை படம் ஹிட் ஆனால் உங்களால் தான் ஓடியது என சொல்வார்கள் என்பதால் தலைவர் அலர்ட் ஆகிவிட்டாரா? தலைவரை பின்பற்றினால் இந்த தலைமுறை ரசிகர்களை கவர இயலாது என்பதால் இப்போது விஜயின் பக்கம் தாவியுள்ளீர்கள். நீங்கள் இதுவரை நடித்தவை காமெடி படங்கள் மட்டுமே. சீரியஸ் முயற்சிகளான வேலைக்காரன், ஹீரோ போன்றவை ஓடவில்லை. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இவர்களின் இடங்களை இனி யாரும் பிடிக்க முடியாது. இவர்களுக்கு உள்ள மாபெரும் ரசிகர்கள் பட்டாளமும் இனி கிடைக்காது. விஜய் அரசியலுக்கு சென்றாலும் சினிமாவில் அவரது இடத்தை பிடிக்க யாராலும் இயலாது. ஆகவே இருக்கும் இடத்தை தக்க வைத்து முன்னேறுவதே சாமர்த்தியம். குட்டித்தல, சின்ன தளபதி எனும் கனவு அர்த்தமற்றது என சிவாவை வருத்தெடுத்திருக்கிறார் மாறன். பதிலுக்கு நெட்டிசன்களும் ஒரு சந்திரன் ஒரு சூரியன் என்பது போல ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் என்று கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.